அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் தவம் செய்வோர் அடையக்கூடிய அனுபவம் குறித்து வள்ளலார் கூறியதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1. புருவ மத்தியில் உணர்வு. 2. நாத அனுபவம். 3. மலர் மனம். 4. காட்சி அனுபவம். 5. அமுதம் உண்ணுதல். 6. இறைவனோடு கலந்து மரணத்தை வெல்லுதல். 7. கற்பூர மனம். இப்போது ஒவ்வொன்றாக பார்க்கலாம். நெற்றியில் புருவ மத்தியில் எறும்பு ஊறுவது போல ஒரு உணர்வு ஏற்படும். அந்த உணர்வை கவனிப்பதே தியான ஆரம்பம். நெற்றி கண்ணை திறந்து கொண்டதற்கு அந்த உணர்வே அடையாளமாகும். புருவமத்தி உணர்விற்கு பிறகு நாத ஒலி கேட்கும். அந்த உணர்வுடன் நாதத்தை உற்று கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்டுக்கொண்டிருந்தால் அந்த நாதமானது முரசு, சங்கு, வீணை முதலாக ஒலிக்கும். அதே நேரத்தில் இந்த தூய தேகத்திலிருந்து மலர் மனம் வீசும். மலர் மனத்திற்கு பின்னர் பெருஞ்சோதி தோற்றமாகும். அகத்தே அந்த காட்சியை கண்டுகளிக்கும் வேளையில் மதி மண்டலத்து அமுதம் நாவின் வழியாக இறங்கும். அந்த அமுதம் உண்டவர்கள் மரணம் அடைவதில்லை. அமுதத்தை உண்ட பிறகு பேரொளியின் அதாவது பெருஞ்சோதியின் நடுவே பொன்னொளி தோன்றும். இப்பொன்னொளியின் நடுவே செவ்வொளி தோன்றும். இந்த ஒளி உடம்பில் கலப்பதே இறைவனோடு கலத்தலாகும். இறைவனுடன் கலந்த பின்னர் உடம்பில் கற்பூர மனம் வீசும். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகளை பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.